அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம்ம யூடியூப் சேனல் மூலமா உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ரத்தம் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக ஒரு கிளினிக்கல் லெபார்டரியில என்ன பண்ணுவாங்க, என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த டெஸ்ட் எதுக்கு எதுக்கு பண்றாங்க, என்னென்ன வியாதியை கண்டுபிடிக்க பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா யூரின் நைட்ரேட்ஸ் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த யூரின் நைட்ரேட்ஸ்ங்கிற டெஸ்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரத்தம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே உள்ள வாங்க, நம்ம இந்த யூரின் நைட்ரேட்ஸை பத்தி பார்க்கலாம். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா யூரின் நைட்ரேட்ஸ் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் டெஸ்ட்டை எழுதுறது பார்த்திருக்க மாட்டோம். ஆனாலும் யூரின் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டை எழுதுறத நம்ம கவனிச்சிருப்போம் ஹாஸ்பிட்டல்ல போகும்போது. இதுல பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த யூரின் அனாலிசிஸ்க்கு அண்டர்ல வரக்கூடிய ஒரு டெஸ்ட் தான் இந்த யூரின் நைட்ரேட் என்கிற டெஸ்ட். இதுல ரிப்போர்ட் பிரசன்ட் ஆகவோ இல்ல ஆப்சென்ட் ஆகவோ இருக்கிறதையும் கூட நம்ம கவனிச்சிருப்போம். இந்த யூரின் நைட்ரேட் மூலமா நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கறதை நம்ம இதுல பார்க்க போறோம். இல்ல பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப டாக்டர்கிட்ட போகும்போது சில பேருக்கு வயிறு வலி இல்ல யூரின் இன்ஃபெக்ஷனா இருக்குது, யூரின் போகும்போது நல்ல வலிக்குது, பேர்னிங் சென்சேஷனா இருக்குது, இப்படி பல சிம்டம்ஸ சொல்லுவாங்க. அப்ப டாக்டர்ஸ் பொதுவா யூரின் அனாலிசிஸ் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லேபுக்கு அனுப்பி வைப்பாங்க. இதுல நம்ம அனாலிசிஸ்ங்கிற ஒரு டெஸ்ட்டுக்கு அண்டர்ல நிறைய டெஸ்ட் பண்ணுவோம். அதுல ஒண்ணுதான் இந்த யூரின் நைட்ரேட். இது பொதுவா பாத்தீங்கன்னா இந்த நைட்ரேட்ங்கிறது நைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் கண்டென்ட்ல இருந்து டெரிவேட் ஆகுறது தான் இந்த நைட்ரேட். பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு எல்லா லிவிங் திங்ஸ்லயும் காணப்படுது. பொதுவா பச்சை காய்கறிகள், நம்ம சாப்பிடக்கூடிய பச்சை காய்கறிகள்ல கூட இந்த நைட்ரஜன் என்கிற ஃபார்மேஷன் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா இந்த நைட்ரேட் என்கிற அந்த வடிவத்தை சில பாக்டீரியல், அதாவது எஸ்ரிஷியா கோலை அப்படிங்கிற ஒரு பாக்டீரியல் கண்டாமினேஷன் யூரின்ல தொற்று ஏற்படுச்சுன்னா இந்த நைட்ரேட் என்கிற இந்த எலமெண்ட நைட்ரைட் அப்படிங்கிற அந்த எலமெண்டா இது மாத்தி விடுது. இது நமக்கு யூரினரி இன்ஃபெக்ஷனை கொண்டு வரக்கூடிய ஒரு காரணியாக கூட காணப்படுது. இதுல பொதுவாகவே இந்த யூரின் நைட்ரேட் என்கிற அந்த டெஸ்ட் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா யூரினரியில இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, யூடிஐ இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். பொதுவாகவே யூரின் நைட்ரேட் பாசிட்டிவ் அப்படிங்கிற டெஸ்ட் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, எதை நமக்கு தெளிவுபடுத்துது அப்படின்னா யூரினரி இன்ஃபெக்ஷன், அதாவது பாக்டீரியா தொற்று யூரின் டிராக்ட்ல ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்த யூரின் நைட்ரேட்டை எப்படி நம்ம பார்க்கணும், இந்த யூரின் அனாலிசிஸ்க்கு அண்டர்ல இந்த டெஸ்ட்டை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இதுல தொடர்ந்து பார்க்க போறோம். இப்ப வாங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்க போறோம். யூரின் நைட்ரைட் டெஸ்ட்டை யூரின் அனாலிசிஸ் என்கிற டெஸ்ட் மூலமாக தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆரம்ப காலங்களில் இந்த யூரின் அனாலிசிஸை ஒரு சிங்கிள் டெஸ்ட்டாக பண்ணி மேனுவலாக எடுக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இதோட யூரின் அனாலிசிஸ் டெஸ்ட் ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். அதுக்கு யூரின் ஸ்ட்ரிப்பை எடுத்து நம்ம யூரினில் டிப் பண்ணி அப்படியே வெளியே எடுத்து ஒரு 1 to 2 minutes வரைக்கும் வெயிட் பண்ணிக்கணும். இதுதான் யூரின் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம இதில் செய்ய வேண்டியது. யூரின் அனாலிசிஸுக்கான மல்டி ஸ்ட்ரிப்பில் நிறைய டெஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ், கீட்டோன் பாடிஸ், புரோட்டீன், நைட்ரேட், திரும்ப பைல் சால்ட்டு, இப்படிப்பட்ட நிறைய டெஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு தேவையானது யூரின் நைட்ரேட். இந்த நைட்ரேட்டை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு யூரின் டிப் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்ட்ரிப்பை எடுத்து நைட்ரேட் ஆப்ஷனில் நம்ம கலரை சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். இதில் கொடுத்துருக்கிற கலர் பிங்க் கலர், நம்ம ஸ்ட்ரிப் இருக்க கலரும் அந்த மல்டி ஸ்ட்ரிப் பாக்ஸில் இருக்க பிங்க் கலரும் ஒத்து போகுது. இந்த கலரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இதில் 2+ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நம்ம இந்த கலரோட சேஞ்ச் ஆச்சு, அதனால் 2+ அப்படிங்கிற ரிப்போர்ட்டை நம்ம கொடுத்துக்கலாம். யூரின் மல்டி ஸ்ட்ரிப் மூலமாக நைட்ரேட்டை பார்த்ததுக்கப்புறமா நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரிப்போர்ட்டில் நமக்கு தேவையானது நைட்ரேட் பாசிட்டிவ் எனவும், கீழே பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோப்பியில் அதர்ஸில் பாக்டீரியா ப்ரெசன்ட் 2+ எனவும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது நைட்ரேட் பாசிட்டிவ்னா பாக்டீரியாவும் ப்ரெசண்ட்டாக தான் இருக்கும். இந்த ரெண்டையும் கொரிலேட் பண்ணும்போது யூரினரியில் பாக்டீரியா தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுதான் யூரின் அனாலிசிஸில் நைட்ரேட் பார்க்குற நமக்கு ஆப்ஷன்.
மைக்ரோஸ்கோப்பினாலும் டெபாசிட் எக்ஸாமினேஷன், இந்த டெபாசிட்டை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஆனாலும் இந்த மைக்ரோஸ்கோப்பி ஆர் டெபாசிட் எக்ஸாமினேஷனை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இதுலேயும் நம்ம பார்க்குறோம். வாங்க பார்ப்போம். யூரின் மைக்ரோஸ்கோப் ஆர் டெபாசிட் எக்ஸாமினேஷன் பார்க்கும்போது யூரினை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணணும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் அதே அளவுள்ள டியூப்பில் தண்ணி எடுக்கணும். யூரினை எடுத்து நம்ம ரொட்டேட் பண்ணணும். அதுக்கப்புறமா மேலே சூப்பர் நைட்ரன் ஃப்ளூயிட் இருக்கும், அதை டிஸ்கார்ட் பண்ணணும். டிஸ்கார்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த அடியில் இருக்கிற ஒரு செடிமெண்ட்டை மைக்ரோஸ்கோப் ஸ்லைடில் நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு கவர் ஸ்லிப்பை எடுத்து அதில் மேலே அப்ளை பண்ணிக்கணும். அடுத்ததான் மைக்ரோஸ்கோப்பில் எக்ஸமைன் பண்ணணும். மைக்ரோஸ்கோப்பில் எக்ஸமைன் பண்ணும்போது இந்த பாக்டீரியா பார்த்திங்கன்னா ஒரு மூவிங் ஸ்டேஜில் காணப்படும். இது ராடு ஸ்ட்ரக்சரில் காணப்படும். இதை பேசில்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த பாக்டீரியா ப்ரெசண்ட் ஆகிருக்கிறது நமக்கு ஒரு சின்ன துகள் போலே தெரியும். இவ்வளவுதாங்க யூரின் நைட்ரேட் அப்படிங்கிற டெஸ்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். இந்த டெஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு லெபார்டரி டெஸ்டோட உங்களை சந்திக்க விரும்புகிறேன். அது வரைக்கும் உள்ள விடைபெறுகிறேன். ஓகே, பாய்.